ஆளுநர் தேர்தல் ஆளுநர் குடியரசு நாளன்று வழக்கமாக தேநீர் விருந்துக்கு அழைப்பது உண்டு. யார் ஆளுநராக இருந்தாலும் ஆளுநரின் இந்த அழைப்புக்கு நாம் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது பொறுப்பிலே இருக்கிற ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடியவராக இல்லை. அவர் ஏற்கனவே உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலுக்கும் அவர்களுடைய செயல் திட்டத்திற்கும் ஏற்ப செயல்பட்டு வருகிறார். சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய நிலையில் அவையை அவமதித்துவிட்டு வெளியேறினார். அப்படிப்பட்ட ஆளுநர் அழைக்கக்கூடிய விருந்துக்கு விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவ்வாறு நாங்கள் புறக்கணித்து வருகிறோம், இப்போதும் புறக்கணிக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை, விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. காலமாக அந்த பகுதியிலே வசித்து வரக்கூடிய மக்கள் புலம்பெயர்வது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க செய்யும். ஆகவே எங்கள் கிராமங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, எங்கள் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2 கோரிக்கையும் வேறானவை. பரந்தூர் மக்களின் கோரிக்கை கூட அந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்பது கூட அல்ல. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சுட்டிக்காட்டி அந்த பகுதி, அதை ஒட்டியுள்ள பகுதி, அட்ஜசன்ட் பகுதி, அந்த நிலப்பரப்பை ஒட்டியுள்ள பகுதி எந்த பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்தாத ஒரு நிலப்பரப்பு அங்கே அமைக்கலாம் என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஆதரிக்கிறோம். ஆனால் அந்த செயல் திட்டத்திற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் முடிந்துவிட்டதாக தெரிகிறது. எனவே இனிமேல் அது தடுத்து நிறுத்தப்படுமா என்று தெரியவில்லை. சார், அவங்களை விஜய் சந்தித்து வந்த நிலையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த இலங்கை மக்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. பாதிக்கப்பட்ட மக்களை, குறிப்பாக தலித் மக்களை சென்று சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்றுதான் பொதுவாக தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்புவது ஒரு மரபாக இருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிற போது அதிமுக என்ன செய்தது அல்லது திமுக என்ன செய்தது என்று யாரும் கேட்பதில்லை. விடுதலை சிறுத்தைகள் எங்கே போனது என்று கேள்வி எழுப்புவது ஒரு சார்பு அணுகுமுறையாக அல்லது ஒரு தரப்புக்குரிய கட்சி என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த நிலையை மாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு செல்வது, அந்த மக்களை சந்திப்பது வரவேற்கக்கூடியது, வரவேற்கிறேன்.